10,000 ஸ்னைபிஸ் கூட 3 பகல் 3 ராத்திரி ஒத்தால சண்டை போடுவாரு. லைட்னிங் ஸ்டைல் யூசர் கிட்டத்தட்ட மினோட்டா அளவுக்கு ஸ்பீடானவரை அனிமேஷன்ல கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறவரை சீல் பண்றதுங்கிறது முடியாத காரியம். அப்படி இருந்தும் நருட்டோ வின்ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங் சுரிக்கனை யூஸ் பண்ணி ரைக்காகவை மண்ணக்கவ வச்சிருப்பான். உயிரோட இருந்திருந்தா இந்த அட்டாக்ல கண்டிப்பா இறந்தே போயிருப்பாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அவரோட ரீஅனிமேஷன் பவர் அவர் உடம்ப ரீஜெனரேட் பண்ணிருச்சு. நருட்டோவே அசந்து போயிருவான். இவர் எப்படி வீழ்த்துறதுன்னு தெரியாம மண்டை குழம்பு போயிருப்பான். இங்கதான் தலைவரோட பேட்டில் ஐக்கோனா என்னன்னு பாப்பீங்க. யாராலும் கெஸ் கூட பண்ணிருக்க முடியாது இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த. அப்பதான் நருட்டோ ஒரு விஷயம் கவனிப்பான். ரைக்காகவோட செஸ்ட்ல ஒரு பயங்கரமான தழும்பு இருக்கும். இப்பேற்பட்ட அவரோட நெஞ்சில யார் தழும்பு போட்டிருப்பான்னு யோசிச்சு பார்க்கும் போதுதான் ரைக்காகவுக்கும் எயிட்டேல்ஸுக்கும் நடந்த ஃபைட்ல இந்த தழும்பு ஏற்பட்டுச்சுன்னு தெரிய வர டெலபதி மூலமா எயிட்டேல்ஸ்டையும் கேட்பான். ஆனா என்னால அந்த தழும்பு வரல அப்படின்னு சொல்லி எயிட்டேல்ஸும் சொல்லிடும். அப்பதான் தலைவனோட சிறுமூலையில ஒரு சிக்னல் விழுகும். நருட்டோ சேஜ் மோடுக்கு மாறி நார்மல் ரசிகரை வச்சு அட்டாக் பண்ண போவான். எல்லாரும் ஒரே கன்ஃபியூஷன் ஆயிருவாங்க. ரசின் சில்கனுக்கே ரைக்காகவே ஒண்ணும் ஆகல. இதை வச்சு என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனா பாப்பாங்க. ரைக்காகவும் நருட்டோவும் ஃபேஸ் டு ஃபேஸ் மோத போவாங்க. ரைக்காகவே அவரோட சிங்கிள் ஃபிங்கர் காம்பாக்ட் வச்சு அட்டாக் பண்ண வருவாரு. அது மட்டும் நருட்டோ மேல பட்டா 2 துண்டா போயிருவான். கரெக்டா டைமிங் ப்ரெடிக்ட் பண்ணி ரசிங்கனா அவரோட எல்போவை கொடுத்து அவர் பொருளை வச்சு அவரோட செஸ்ட்ல இறக்கிருப்பான். அதை பார்த்த மொத்த ஷினோபிஸும் மிரண்டு போயிருவாங்க. சும்மா பிச்சுக்கும். அப்பதான் ஒரு விஷயம் எல்லாருக்கும் புரிய வரும். எயிட்டேல்ஸுக்கும் ரைக்காகவுக்கும் நடந்த ஃபைட்ல அவரோட செஸ்ட்ல அவரே கைய வச்சு விழுந்ததுனாலதான் அவருக்கு அந்த காயம் ஏற்பட்டுச்சுன்னு நான் சொன்னேன்னு தலைவன் பேட்டில் ஐக்குன்னு வரும்போது டாப் கிளாஸ்ன்னு.